சாலையில் நின்று சண்டையிட்டுக் கொண்ட இளைஞர்கள் மாறி மாறி கட்டி புரண்டு தாக்குதல். கீழே கிடந்த கல்லை எடுத்து தலையில் அடித்தே கொலை செய்த கொடூரம். அடுத்த சில மணி நேரங்களில் பற்றி எரிந்த பயங்கரம். சிறுவர்களின் பிரச்சனையில் இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? இரவு நேரங்கிறதால கிராமமே ஆள் நடமாட்டம் இல்லாம அமைதியா இருந்திருக்கு. அப்போ ரோட்ல 2 இளைஞர்கள் பயங்கரமா கத்தி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. இளைஞர்களோட சத்தத்தை கேட்டு அந்த ஏரியாவில் இருந்த மக்கள் ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ இளைஞர் தௌஃபிக் தலையில பலத்த காயத்தோட ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்கார். சடலத்துக்கு பக்கத்துல அதே ஏரியாவை சேர்ந்த மற்றொரு இளைஞர் பரான் கையில ரத்தக்கரை படிஞ்ச கல்லோட நின்னுட்டு இருந்தார். அங்க இருந்து தப்பிக்க முயன்ற பரான பொதுமக்கள் சுத்தி வளைச்சு மடக்கி பிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தௌஃபிக்கோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து இளைஞர் பரான போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் தௌஃபிக்கின் கொலைக்கான மொத்த உண்மையும் தெரிய வந்துச்சு. கர்நாடகாவில் உள்ள அர்சிகரே பகுதியைச் சேர்ந்தவர் தௌஃபிக். இவரும் அதே ஏரியாவில் உள்ள பரானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. 2 பேரோட பசங்களும் பக்கத்துல உள்ள பிரைவேட் ஸ்கூல்ல 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தௌஃபிக்கோட மகனுக்கு ரொம்ப காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. அந்த காய்ச்சலுடனேயே சிறுவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். உடம்பு ரொம்ப கொதிச்சதால டீச்சரும் அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லி இருக்காங்க. அப்போ லஞ்ச் பிரேக்ல பரானோட மகன் காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருந்த சிறுவன் மேல தண்ணியை ஊத்தி விளையாடிட்டு இருந்திருக்கான். இதனால 2 சிறுவர்களுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சாயங்காலம் வீட்டுக்கு போன சிறுவன் ஸ்கூல்ல நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னோட அப்பா தௌஃபிக் கிட்ட சொல்லி இருக்கான். இத கேட்டு கோபமான தௌஃபிக் நண்பர் பரானோட வீட்டுக்கு போயிட்டு சண்டை போட்டிருக்கார். அதுக்கு பரான், என் மகன் எந்த தப்பும் பண்ண மாட்டான், முதல்ல நீ உன் மகனை கண்டிச்சு வையின்னு பதில் பேசியிருக்கார். இதனால 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தியிருக்காங்க. மறுநாளே தனது மகனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போன தௌஃபிக் பரானோட பையனை பத்தி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அதுக்கு, சார், இது சின்ன பசங்க சண்டை, இந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், தேவையில்லாம நீங்க இத பெருசாக்க வேண்டாம்னு சொல்லி இருக்காங்க. பிரின்சிபல் சொன்னதை கேட்டுட்டு தௌஃபிக்கும் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா அன்னைக்கு சிறுவன் மேல பரானோட மகன் தண்ணீர் ஊத்தி விளையாண்டதா சொல்லப்படுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கோபமான தௌஃபிக் பரானோட வீட்டுக்கே போயிருக்கார். உன் மகன் ரொம்ப சேட்டை பண்றான், டெய்லி என் மகன் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான், உன் மகனை கண்டிச்சு வை, இல்லன்னா நடக்கிறதே வேறுன்னு சொல்லி இருக்காரு. தௌஃபிக்கோட பேச்ச கேட்டு கடுப்பான பரான், என் வீட்டுக்கே வந்து சத்தம் போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, ஒழுங்கா திரும்பி போயிரு, இல்லனா உன்னை கொன்றுவேன்னு பதிலுக்கு தகாத வார்த்தைகளால திட்டி மிரட்டி இருக்கார். இதனால் கோபமான தௌஃபிக் பரான அடிக்க பாய்ஞ்சிருக்கார். 2 பேரும் மாறி மாறி கட்டி புரண்டு சண்டை போட்டிருக்காங்க. அப்போ பரான் கீழே கிடந்த கல்லை எடுத்து தௌஃபிக்கோட தலையில ஓங்கி அடிச்சிருக்கார். இதுல அதிக ரத்தம் வெளியேறி மயக்கமடைந்த தௌஃபிக் அங்கேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டார். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் பரான அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அடுத்து தௌஃபிக் உயிரிழந்த விஷயம் அந்த ஏரியாவில் காட்டு தீ போல பரவி இருக்கு. அதை கேட்டு அதிர்ச்சியான தௌஃபிக்கோட சொந்தக்காரங்க பரான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருந்த எல்லா பொருட்களையும் அடிச்சு உடைச்சிருக்காங்க. அதோட வீட்டு வாசல்ல நிறுத்தப்பட்டிருந்த பரானோட காரையும் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. இந்த சம்பவத்தால அமைதியா இருந்த ஏரியா கொஞ்ச நேரத்துல பரபரப்பா மாறிடுச்சு. மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு.